ஹலோ எவ்ரிஒன். வெல்கம் டு டெக்கோர் அகாடமி. இந்த வீடியோல பிஇபினா என்ன? டெக்லால பிஇபி ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் எப்படி மாடல் பண்றது? இத பத்தி தான் இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்க புதுசா இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் நோட்டிஃபிகேஷன் பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்பதான் நான் டெக்லா ரிலவென்ட்டா போற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ப்ரீ இன்ஜினியர் பில்டிங்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கன்வென்ஷனல் ஸ்டீல் பில்டிங்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா ஆல்ரெடி ஸ்டாண்டர்டா அவைலபிளா இருக்க ஐ செக்ஷன், சேனல், ஆங்கிள் இந்த மாதிரி ஆல்ரெடி ஸ்டாண்டர்டா அவைலபிளா இருக்க ஸ்ட்ரக்சர் வச்சு ஒரு ஸ்டீல் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணீங்க அப்படின்னா அது கன்வென்ஷனல் ஸ்டீல் பில்டிங் சொல்லுவாங்க. அப்படி இல்லாம நம்மளுக்கு வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு 168 டெப்த்துக்கு ஒரு ஐ செக்ஷன் தேவைப்படுது. ஆனா 168 டெப்த் இருக்க ஐ செக்ஷன் ஆல்ரெடி அவைலபிளா இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த ஸ்டாண்டர்ட்ல அவைலபிள் இல்ல. ஆனா நம்மளுக்கு இதான் தேவைப்படுது. அப்போ இதுக்கு ஏத்த மாதிரி ஒரு டாப் ஃபிளான்ஸ்ல ஒரு பிளேட்டு, பாட்டம் ஃபிளான்ஸ்ல ஒரு பிளேட்டு, வெப்புக்கு ஒரு பிளேட் இந்த மாதிரி ஒரு பிளேட்டை வச்சு ஒரு ஐ செக்ஷன் நீங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணீங்க உங்களுக்கு தேவையான கஷ்டமா நீங்க ஒரு கன்ஸ்ட்ரக்ட் பண்றீங்க அப்படின்னா அதுதான் ப்ரீமியம் பில்டிங். ஸோ ப்ரீமியம் பில்டிங்ல கஷ்டமா உங்களுக்கு என்ன சைஸ் தேவையோ அதை நீங்களே டிஃபைன் பண்ணி நீங்களே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா கன்வென்ஷன் பில்டிங்ல ஆல்ரெடி ஸ்டாண்டர்டா அவைலபிளா இருக்க சைஸ் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ நீங்க ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு 160 தேவைப்படுது அப்படின்னா இந்த ப்ரீமியம் பில்டிங்ல நீங்க உங்களுக்கு என்ன தேவையோ அதை எடுத்துப்பீங்க. பட் கன்வென்ஷனல் பில்டிங்ல அந்த 160 அவைலபிள் இல்லை அப்படின்னா நீங்க அடுத்த ப்ரொஃபைல் போக வேண்டியிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 160 இல்லை அப்போ அடுத்து என்ன 200 தான் இருக்கு. ஸோ அப்போ 200 டெப்த் இருக்க ஐ செக்ஷன் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். அப்படி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்க எக்ஸ்ட்ரா கொடுக்குற அந்த டெப்த்துக்குலாம் வந்து உங்களுக்கு அந்த ஸ்டீலோட வெயிட் இன்க்ரீஸ் ஆகும் கரெக்டா. ஸோ அந்த வெயிட்டுக்கு நீங்க எக்ஸ்ட்ரா காஸ்ட் பே பண்ண வேண்டியிருக்கும். அதனால அந்த பில்டிங்கோட டோட்டல் காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ரீமியம் பில்டிங்ல 60 டன் ஆகுது அப்படின்னா கன்வென்ஷனல் பில்டிங்ல உங்களுக்கு 80 டன் ஆகும். ஸோ ஒரு 20 to 30% வந்து ஸ்டீலோட வெயிட் இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் இருக்கு. ஸோ இன்ஜினியர் பில்டிங்ல ஒரு சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. இப்போ கன்வென்ஷனல் ஸ்டீல் பில்டிங்ல இந்த ஐ செக்ஷன் வந்து ஆல்ரெடி ஃபார்ம்டா வரும். நீங்க வந்து டைரக்டா எடுத்து இந்த ஐ செக்ஷனை ஃபேப்ரிகேட் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பட் ப்ரீமியம் பில்டிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த டாப் பிளேட், பாட்டம் பிளேட் இந்த வெப்லாம் தனித்தனி பிளேட்டா வரும். இதை ஃபேப்ரிகேட்டர் தான் ஒன்னா வச்சு வெல்ட் அடிக்கணும். ஓகேவா? ஸோ இந்த வெல்டிங் ஒர்க் டாஸ்க் வந்து ப்ரீமியம் பில்டிங்ல அதிகமாயிடும். கன்வென்ஷனல் பில்டிங் அந்த வெல்டிங் டாஸ்க் இருக்காது. ஸோ இது ஒரு மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் வந்து பிஇபி பில்டிங்ல இருக்கு. இப்போ இது எப்படி டெக்லால மாடல் பண்றது பத்தி பார்க்கலாம். டெக்லால நான் ஆல்ரெடி ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இதுல உங்களுக்கு பிபி பீம் காலம்லாம் எப்படி பிளேஸ் பண்றதுன்னு செஞ்சு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல் ஐ பிரஸ் பண்ணணும். கண்ட்ரோல் ஐ பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா நம்ம வியூஸ்னு வரும். இதுல போய் இந்த 3D வியூ ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ணிட்டு ஸோ இப்போ எனக்கு இந்த இடத்துல பிஇபி காலம் பிளேஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க இதுக்கு ஒரு கிராஸ் செக்ஷன் வியூ எடுக்கணும். இந்த நியூ வியூ போயிட்டு யூசிங் 2 பாயிண்ட்ஸ் போயிட்டு இதுக்கு ஒரு இப்படி ஒரு கிராஸ் செக்ஷன் வியூ எடுக்கணும். ஸோ இப்படி எடுத்தீங்கன்னா ஒரு எலிவேஷன் வரும். ஸோ இதுல போயிட்டு உங்களுக்கு என்னென்ன தேவையோ ஆன் பண்ணணும். டிஸ்பிளேல போயிட்டு எனக்கு பார்ட் வேணும், போல்ட் வேணும், ஹோல்ஸ் வேணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஆன் பண்ணிக்கணும். ஆன் பண்ணிட்டு மாடிஃபை பட்டன் ஹிட் பண்ணணும். ஸோ ஹிட் பண்ணோடனே உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் காட்டும். எனக்கு கிரிட் வேணும். ஸோ நான் கிரிட் ஆன் பண்றேன். இப்போ இந்த இடத்துல எனக்கு 0ல இருந்து 10,235 வரையும் பிஇபி காலம் ரன் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். நீங்க கண்ட்ரோல் எஃப் அடிக்கணும். கண்ட்ரோல் எஃப் அடிச்சீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் காம்பனன்ட் ஒரு டூல்ஸ் வரும். இது வந்து டெக்லாலே சிஸ்டம் காம்பனன்ட் ஒன்று இருக்கு. ஸோ நீங்க டிஃபால்ட்டா ஏதாவது கனெக்ஷன்ஸ் போடணும், பீம் காம்ப்ளெக்ஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் காம்பனன்ட் போய் எடுத்துக்கலாம். ஸோ எனக்கு வந்து பிஇபி அடிச்சீங்க அப்படின்னா பிஇபி ரிலேட்டட் இருக்க எல்லா டூல்ஸுமே இது காட்டும். இந்த ஆரஞ்சு கலர் இருக்கு தெரியுமா? இது வந்து எக்ஸ்டென்ஷன் டூல். இது உங்க கம்ப்யூட்டர்ல அப்பியர் ஆகணும் அப்படின்னா நீங்க டெக்லா வேர்ஹவுஸ்ல போயிட்டு இதுக்கான பிஇபி எக்ஸ்டென்ஷன் டூலை இன்ஸ்டால் பண்ணணும். அது இன்ஸ்டால் பண்ணா மட்டும்தான் இந்த ஆரஞ்சு கலர் இருக்க டூல்ஸ்லாம் காமிக்கும். நீங்க எனக்கு அது இன்ஸ்டால் பண்ணாமலே நீங்க பிவி டூல் பிபி காலம் பண்ணணும், பீம் பண்ணணும் அப்படியும் பண்ண முடியும். நீங்க அது இன்ஸ்டால் பண்ணாமலே உங்களுக்கு டெக்லாலே ப்ரீ டிஃபைன்டா ஒரு சில பிபி கனெக்டர்ஸா இருக்கும். அதை எடுத்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்ஸ்டால் பண்ணதுனால அதெல்லாம் எனக்கு காட்டுது. ஓகே. இப்போ ஏன் இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆரஞ்சு கலர் இருக்க டூல் வந்து கொஞ்சம் டெக்லா ஆல்ரெடி அவைலபிள் இருக்க டூல்ஸை விட இது கொஞ்சம் எஃபிஷியன்ட்டா இருக்கும். உங்களால ஈஸியா பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து இந்த ஆரஞ்சு கலர் டூலோட பெனிஃபிட்ஸ். ஸோ இந்த பிபி காலமோ பீமோ பிளேஸ் பண்ணணும்னா இந்த பிபி மெம்பர் இருக்க டூல் எடுத்துக்கலாம். நீங்க டபுள் டேப் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஒரு டேப் வரும். ஓகேவா? இப்போ நீங்க பிபி காலம் பிளேஸ் பண்ணணும் அப்படின்னா இங்க நம்பர் ஆஃப் டெப்த் 2ன்னு வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு இங்க D0, D1 2 டேப் இருக்கும். ஸோ D0ன்றது பாட்டம்ல எவ்வளவு டெப்த் வைக்கணும், டாப்ல எவ்வளவு டெப்த் வைக்கணும்ன்றது அந்த D0, D1. ஸோ எல்லோ பாயிண்ட் பாட்டம் வரும். மெஜெண்டா இந்த பிங்க் கலர் பாயிண்ட் டாப்ல வரும். ஸோ எனக்கு D0 டெப்த் வந்து 500 நீங்க செட் பண்ணிட்டேன். D1 டெப்த் 600 டெப்த் செட் பண்ணிட்டேன். ரெண்டுத்தையும் செட் பண்ணிட்டு அப்ளை ஓகேன்னு கொடுத்துட்டு உங்களுக்கு எங்க இருந்து எங்க டிராப் பண்ணணும்னு நீங்க முடிவு பண்ணிக்கணும். எனக்கு 0ல இருந்து 10,235 டிராப் பண்ணணும். ஸோ அப்போ நான் இதுவும் டிராப் பண்ணிட்டேன். ஸோ இப்படி டிராப் பண்ணோடனே இங்க பிஇபி காலம் வந்துடும். இப்போ இது பார்த்தீங்கன்னா இதோட பிளான் சைடு தான் இங்க வந்திருக்கு. எனக்கு வந்து வெப்சைட் வரணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், இதை டபுள் டேப் பண்ணிட்டு
இந்த மாதிரி ஒரு ஐகான் வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு டூல் ப்ராப்பர்ட்டி வரும். ஸோ இதில் போயிட்டு நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி ரொட்டேட் பண்ணிக்கலாம், இங்கே தான் ரொட்டேட் பண்ணுற ஆப்ஷன். உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ ரொட்டேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா Ctrl 4 Shift 4 ப்ரெஸ் பண்ணேன். ஸோ எனக்கு வந்து இந்த இடத்துல டேப்பர் இருக்கு தெரியுதா? எனக்கு டேப்பர் போர்ஷன் இந்த பக்கம் வரணும் அப்படின்னா இதை நீங்க இப்படி ரொட்டேட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ இந்த ஐகான்ஸ் வச்சு நீங்க ரொட்டேட் பண்ணிக்கலாம். இதை செலக்ட் பண்ணி மாடிஃபை கொடுத்தா மட்டும் தான் இது மாடிஃபை ஆகும். இல்லை நீங்க இது பாட்டம் வேணும்னா பாட்டம் வச்சுக்கலாம், டாப் வேணும்னா டாப்ல வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி வச்சுக்கலாம். எனக்கு வந்து இந்த மாதிரி அதாவது எப்பவுமே வந்து கேர்ட் சைடில் போடுவாங்க. அதனால எப்பவுமே சைடில் அவுட்டர் பிளான்ல வந்து எப்பவுமே ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கணும். இன்னர் பிளான்ல நீங்க ஸ்லோப்பாக வச்சுக்கலாம். இப்போ எனக்கு வந்து இந்த பாயிண்ட் வந்து மிடில் வரணும் அப்படின்னா நீங்க இதை போய் மிடில் ஆப்ஷன் வச்சுக்கலாம். இது மிடில் கொடுத்து மாடிஃபை கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பாயிண்ட் மிடில் வந்துடும். ஸோ இது எனக்கு பாட்டம்ல வரணும் பாட்டம் வச்சுக்கலாம், டாப்ல வரணும் டாப்ல வச்சுக்கலாம், எப்படி வேணா வச்சுக்கலாம். ஸோ நான் மிடில் வர மாதிரி வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ நான் வந்து பிஇபி காலம் ஒன்று பிளேஸ் பண்ணிட்டேன். ஸோ இதோட டெப்த் மட்டும் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். தெரியுதா? இதோட டெப்த். பட் இந்த ஃபிளாஞ்சோட திக்னஸ், இந்த டாப் ஃபிளாஞ்சோட திக்னஸ், பாட்டம் ஃபிளாஞ்சோட திக்னஸ் எதுவுமே நான் செட் பண்ணல. அது எப்படி செட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த பார்ட்ன்ற டேப்குள்ள போனீங்க அப்படின்னா இங்க இருக்கு பாருங்க, அவுட்டர் ஃபிளாஞ்ச், இன்னர் ஃபிளாஞ்ச், வெப். ஸோ அவுட்டர் ஃபிளாஞ்சுன்றது இதை நான் சிங்கிள்ல மாத்துறேன். இது வந்து காம்பனண்ட்ல இருக்கு. மொத்தமா தான் காம்பனண்டா செலக்ட் ஆகும். இதை நீங்க இந்த சிங்கிள் இந்த ஆப்ஷன்ல செலக்ட் ஆப்ஜெக்ட் இன் காம்பனண்ட் பண்ணீங்கன்னா இது தனித்தனியாக செலக்ட் பண்ண முடியும். இப்போ இதை நீங்க டபுள் இதோட 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 பிளேட்டுக்கு செட் பண்ணணும். இது வந்து அவுட்டர் ஃபிளாஞ்சா இருக்கலாம், இல்லை இன்னர் ஃபிளாஞ்சா இருக்கலாம். இது எதுனா இருக்கலாம், மாறி மாறி கூட இருக்கும். ஸோ இங்க இங்க இருக்க வெப்ன்றது இதுதான். ஓகேவா? இது ரெண்டுத்தோட திக்னஸ் நீங்க செட் பண்ணணும் அப்படின்னா இந்த பார்ட்ஸ்ல போயிட்டு இந்த இடத்துல செட் பண்ணணும். இப்போ எனக்கு வந்து திரும்பி காம்பனண்ட் ஸ்விட்ச் பண்ணிட்டு நான் அவுட்டர் ஃபிளாஞ்சோட திக்னஸ் 10 mm செட் பண்றேன். இன்னர் ஃபிளாஞ்சோட திக்னஸ் 10 mm செட் பண்றேன். விட்த் வந்து ஒரு 200 mm செட் பண்றேன். இன்னர் ஃபிளாஞ்ச் 200 mm செட் பண்றேன். ஹைட் வந்து நான் ஆல்ரெடி டிஃபைன் பண்ணிட்டேன். ஸோ அது கூட போடணும்னு அவசியம் இல்லை. இங்க இருக்க போஸ்ட் நம்பர்ன்றது என்னன்னா இதோட நம்பரிங். ஸோ டெக்காவை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த மெட்டீரியல் போட்டாலும் அதுக்கு ஒரு நம்பர் கொடுக்கணும். அதாவது இது இது என்ன நம்பர்னு கொடுக்கணும். ஸோ பிளேட்னா PL1, PL2, ஆங்கிள்னா A. ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு நம்பர் கொடுக்கணும். அது எப்படின்னா இருக்கலாம். இது வந்து கண்ட்ரிக்கு மாறும். ஒரு கண்ட்ரிக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும். ஸோ அது மாதிரி நீங்க கொடுக்கணும். ஸோ நீங்க ஒரு கம்பெனி ஒர்க் பண்றீங்க அப்படின்னா அங்க ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும். அது மாதிரி கொடுக்கணும். இல்லை கிளைண்ட்டுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும். ஸோ அது மாதிரி கொடுக்கணும். ஸோ நான் இப்போ எக்ஸாம்பிளுக்காக நான் என்ன பண்றேன், இங்க பி இது பிளேட் இருந்ததுனா நான் பின்னு கொடுக்குறேன். இங்க பி இங்க பி இங்க பி கொடுக்குறேன். ஸோ எல்லாத்துக்கும் பி கொடுக்குறேன். ஸ்டார்ட் நம்பர் 1. இது வந்து ஸ்டார்ட் நம்பர்னு சொல்லுவாங்க. எந்த நம்பரை டிக்லாலும் நம்பர் ஸ்டார்ட் ஆகும். இது ஒரு பெரிய டாபிக். இதை நான் தனியாக நம்பரிங் போடுறேன். ஸோ 1 1 1. ஸோ எல்லாத்துக்கும் 1 கொடுத்துருக்கேன். ஸோ இங்க இருக்க மெட்டல் கிட்டனா இப்போ நீங்க எந்த கண்ட்ரிக்கு ஒர்க் பண்றீங்களோ அந்த கண்ட்ரிக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி மெட்டல் கேட் சூஸ் பண்ணணும். ஸோ உங்களுக்கு என்ன மெட்டல் கேட் தேவைப்படுதோ அந்த மெட்டல் கேட் சூஸ் பண்ணிக்கணும். நான் இருக்கிறத அப்படியே விட்டுறேன். ஸோ நான் ஸ்டாண்டர்டா என்ன இருக்கோ அதை விட்டுறேன். பட் இது வந்து எல்லாத்துக்கும் ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு. ஸோ ஸ்டாண்டர்டை பேஸ் பண்ணி நீங்க மெட்டல் கேட் சூஸ் பண்ணணும். இங்க இருக்க நேம் வந்து நீங்க அவுட்டர் ஃபிளாஞ்ச், டாப் ஃபிளாஞ்ச் வச்சுக்கலாம். இது நேம் எப்படின்னா வச்சுக்கலாம். நான் என்ன பண்றேன், டாப் ஃபிளாஞ்ச்னு வச்சுக்கிறேன். இங்க வந்து பாட்டம் ஃபிளாஞ்ச்னு வச்சுக்கிறேன். இந்த வெப் வந்து வெப்னு வச்சுக்கிறேன். வெப் பிளேட்னு வச்சுக்கிறேன். ஓகே. கிளாஸ்ன்றது இது என்ன கலர்னு நீங்க டிஃபைன் பண்ணலாம். ஸோ இது ஒரு நம்பர் போட்டீங்கன்னா ஒரு நம்பருக்கு ஒரு கலர் அசைனா இருக்கும். ஸோ நீங்க அந்த நம்பர் போட்டீங்கன்னா அந்த நம்பருக்கு ஏற்ற கலர் வரும். வெப் திக்னஸ் நம்ம இன்னும் கொடுக்கல. வெப் திக்னஸ் வந்து நான் ஒரு 12 mm கொடுத்துருக்கேன். இதோட லென்த் நம்ம ஏன்னா வெப் திக்னஸோட வித்து கொடுக்கணும் அவசியம் இல்லை. ஏன்னா நீங்க ஆல்ரெடி இந்த இடத்துல கொடுத்துருப்பீங்க. ஸோ இதான் வெப் திக்னஸ், இந்த வெப்போட வித்து. ஸோ அதனால இங்க ஆல்ரெடி கொடுத்தனால இது நீங்க கொடுக்கணும் அவசியம் இல்லை. லென்த்தும் கொடுக்கணும் அவசியம், ஏன்னா ஆல்ரெடி நம்ம கொடுத்துட்டோம். ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு நீங்க மாடிஃபை பட்டன் ஹிட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இது செட் ஆயிடும். இங்க அசம்பிளி ஒரு டேப் இருக்கும். ஸோ மெயின் அசம்பிளியோட நேம் கொடுக்கணும். இது மெயின் அசம்பிளி நேம் நீங்க பிளேட் கட்டர்னா பிளேட் கட்டர்னு கொடுத்துக்கலாம். அதுக்கும் நம்பர் கொடுக்கணும். நான் மெயின் கட்டருக்கு வந்து PL1 கொடுக்குறேன். ஸோ PL1னா பிளேட் கட்டர் 1. சாரி PGன்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது நீங்க அசம்பிளியை பிடிச்சி டபுள் டாப் பண்ணீங்க அப்படின்னா இது PG1ன்னு காட்டும். ஸோ இது பிளேட் கட்டர் 1 நான் கொடுத்துருக்கேன். இங்க கொடுத்த நேம் தான் வரும். அதே மாதிரி இது சிங்கிள் பிடிச்சி இது செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா இது தனித்தனியா நேம் வரும். சொல்லுங்க, பாட்டம் ஃபிளாஞ்ச், வெப் பிளேட். ஸோ நான் என்ன கொடுத்துருக்கேன் பாருங்க, 12 mm திக்னஸ் கொடுத்த வெப்புக்கு 12 mm வந்திருக்கு. இதுக்கெல்லாம் 10 mm கொடுத்தேன், 10 mm 200 கொடுத்தேன், 10 mm 200 வந்திருக்கு. ஸோ நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் இங்க வரும். ஓகே. ஸோ இப்படிதான் காலம் பிளேஸ் பண்ணணும். இப்போ பிஇபி பீம் மாடல் பண்ணோம் அப்படின்னா அதே மாதிரி தான் Ctrl F அடிச்சிங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் காம்பனண்ட் வரும். இதுல போயிட்டு பிபி மெம்பர் அதே தான், அதே மேக்ரோ தான். ஸோ அதே மேக்ரோவை நான் எதுவும் ப்ராப்பர்ட்டி எதுவுமே சேஞ்ச் பண்ணல, அப்படியே வச்சு அப்ளை கொடுக்குறேன்.
ஏன்னா ஆல்ரெடி நான் போட்டு வச்சிருக்கேன். ஸோ இங்க ஆல்ரெடி இந்த காலம்க்கு என்ன போட்டனோ அதே யூஸ் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படியே அப்ளை ஓகேன்னு குடுக்குறேன். குடுத்துட்டு இங்க இருந்து எனக்கு அப்படியே ஸ்லோப்பா எனக்கு பீம் வரணும் அப்படின்னா, நான் ஸ்லோப்பாவே டிரா பண்றேன். எனக்கு இங்க இருந்து இது வரைக்கும் வரணும் அப்படியே பிக் பண்றேன். இப்ப பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு டிபி பீம் வந்துடுச்சு. நான் இத டபுள் டாப் பண்றேன். எனக்கு வந்து ஃபிளான் சைடு வந்திருக்கு. எனக்கு வெப் சைடு வரணும் அப்படின்னா, இத நீங்க ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்க போயிட்டு எனக்கு வெர்டிகலா வேணும் அப்படின்னா, வெர்டிகலா வச்சுக்கலாம். அதே மாரி இந்த பாயிண்ட் வந்து எனக்கு டாப்ல வரணும் அப்படின்னா, நீங்க இந்த பாயிண்ட்ட டாப்ல வச்சுக்கலாம். இப்ப இது பாட்டம் வந்துச்சு. எனக்கு ரிவர்ஸ்ல பண்ணணும் அப்படின்னா, இத போய் ரிவர்ஸ்ல மாத்திக்கணும். உங்களுக்கு எப்படி தேவையோ இந்த பீம் வர வச்சுக்கலாம். வர வச்சதுக்கு அப்புறம், இப்ப நான் வந்து 2 இங்க இருக்க டெப்த்தும், இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு 500 டெப்த் வச்சிருக்கேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நான் 600 டெப்த் வச்சிருக்கேன். இப்ப நீங்க டபுள் டாப் பண்ணீங்க அப்படின்னா, இங்க நம்பர் ஆஃப் டெப்த்ன்னு 2 இருக்கு. இப்ப நான் வந்து எனக்கு 4 டெப்த் வேணும் அப்படின்னா, நீங்க 4ன்னு வச்சீங்கன்னா, உங்களால ஒரே பீமுக்கு வேற வேற டெப்த் போட முடியும். ஸோ இங்க D0 500 வச்சிருக்கேன். எனக்கு D1 வந்து எனக்கு 700 வேணும்னா 700 வச்சுக்கலாம். அதே மாரி D2 வந்து எனக்கு அதே 700 வேணும்னா 700 வச்சுக்கலாம். அதே மாரி D3 வந்து எனக்கு கம்மியா வேணும் அப்படின்னா, நீங்க 450 வேணும்னா 450 வச்சுக்கலாம். வச்சுட்டு செலக்ட் பண்ணி மாடிஃபை குடுத்தீங்க அப்படின்னா, நீங்க குடுத்ததுக்கு ஏத்த மாரி இந்த பீம் மாறிடும். இங்க பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க. இந்த பீம் அப்படியே இங்க 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 ஸ்ட்ரெய்ட்டா இங்க வந்து 500 வச்சிருக்கு. இங்க வந்து நீங்க குடுத்த 700 டெப்த்துக்கு வந்திருக்கும். அதே மாரி இங்கேயும் அந்த 700 டெப்த் வந்திருக்கும். இங்க போய் எனக்கு திரும்பி 500க்கு மாறிடும். ஸோ இத நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதே மாரி எவ்வளோ டிஸ்டன்ஸ் வரையும் என்ன டெப்த் வரணுன்றதையும் நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இங்க போனீங்கன்னா, இங்க L1, L2, L3ன்னு இருக்கு. ஸோ உங்களுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் வரைக்கும் இந்த இந்த டெப்த் வரணும். எனக்கு 700 டெப்த் எங்க ஸ்டார்ட் ஆகணும்? எனக்கு இங்கருந்து ஒரு 3 மீட்டர் கழிச்சு ஸ்டார்ட் ஆகும்னா, இங்க போய் 3 மீட்டர்ன்னு குடுத்தீங்க அப்படின்னா, அங்க போய் தான் அந்த 3 மீட்டர் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இங்கருந்து 3 மீட்டருக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஸோ எனக்கு இந்த இந்த டெப்த் வந்து இன்னொரு 2.5 மீட்டர் கழிச்சுன்னா, 2.5 மீட்டர் டைப் பண்ணிட்டு மாடிஃபை குடுத்தீங்க அப்படின்னா, 2.5 மீட்டர் கழிச்சு தான் இந்த இந்த இது கட்டு ஸ்டார்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ லென்த் வரைக்கும் அந்த கட் வேணும்ன்றதையும் நீங்க இங்க டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ இப்படிதான் பிபி, பீம் காலம்லாம் பிளேஸ் பண்ணணும். நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம்னு நெனைக்கிறேன். டெக்லாவ இன்னும் இன் டெப்த்தா கத்துக்கணும்னு நெனைக்கிறீங்க, இல்ல டெக்லாலயே கரியர் பில்ட் பண்ணணும்னு நெனைக்கிறீங்க அப்படின்னா, வீடியோ பிகினிங்ல குடுத்த நம்பர கான்டாக்ட் பண்ணுங்க. நாங்க கோர்ஸ் கண்டக்ட் பண்றோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கோர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டெய்லி 1 ஹவர் தான் கிளாஸ் நடக்கும். 40 டேஸ் கிட்ட உங்களுக்கு கிளாஸ் நடக்கும். நீங்க டெய்லி இன்டராக்டிவ் செஷன் மாரி இருக்கும். உங்களுக்கு ஹோம் ஒர்க்லாம் குடுப்பேன், ப்ராஜெக்ட் ஒர்க் குடுப்பேன். உங்களுக்கு ஒரு பிராக்டிகல் செஷன்ஸ் இருக்கும். எல்லாமே கம்பைன்டா இருக்கும். உங்களுக்கு ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் கத்துப்பீங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.